நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் ஏன் இந்த பிரபு மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல? ராஸ்கல் பிளான் பண்ணி ஏமாத்திருக்கான். கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை திரும்பவும் கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கவா? ஏய் லூசா நீ, அவனுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? அதுக்காக சும்மா விட முடியாதுல்ல. யார் அவன்? எதுக்கு வந்தான்? எங்க இருந்து வந்தான்? ஏன் இப்படி எல்லாம் பண்ணான்னு இதெல்லாம் தெரியணுமா வேண்டாமா? மகா சொல்லிட்டே இருந்தா அவன்கிட்ட ஏதோ தப்பா இருக்குன்னு. அத சீரியஸா கேட்டிருக்கணும். அப்பா சொன்னா சரியா இருக்கும், தப்பா யோசிக்காதன்னு நான் தான் சொன்னேன். வா அப்பா அப்பா அப்பான்னு சொல்லியே இவனை இப்படி ஆக்கிட்டோம். நான் சொல்றதெல்லாம் கேட்கிற பொண்ணுமா நீ. உன்னை அழ வைக்காம இருக்க முடியல பாரு என்னால. மாமா அப்பா உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. மாத்திரை சாப்பிட்டீங்களா இல்லையா? உனக்கு போய் இப்படி ஆகுதம்மா. அம்மா அம்மா ஒண்ணு நடக்கல, ஒண்ணு நடக்கல. எல்லாம் சரி பண்ணிடலாம். நான் விட்டுற மாட்டேன்டா. நீ அப்பா நம்புறல. அம்மா கல்யாணம் நிக்காது, நடக்கும். வந்தவங்க எல்லாம் உன்னை தப்பா பேச நான் விட மாட்டேன். அந்த பிரபு ஒரு அயோக்கிய ராஸ்கல். அவனோட கல்யாணம் நடக்காது, உனக்கு நல்லது நினைச்சுக்கமா. உனக்கு இதே முகூர்த்தத்துல ஒரு நல்ல பையனோட கல்யாணத்தை அப்பா நடத்தி வைக்கிறேன்டா. அப்பா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. எப்படி? யார் மாப்பிள்ள? எல்லாம் நமக்கு தெரிஞ்சவன் தான். நம்ம சந்திரனோட பையன் விக்னேஷ். அவரே மகாவை பிடிச்சிருக்குன்னு ஏற்கனவே என்கிட்ட பேசியிருக்காரு. இப்ப கூட அவர் தான் மகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட பேசினார். மகாவுக்கு ஓகேனா நாம் இப்பவே கல்யாணம் பண்ணிடலாம். மகாவோட சம்மதத்துக்காகத்தான் அவர் வெயிட்டிங். நீ என்னடா சொல்ற? யாரு என்கேஜ்மெண்ட்ல எந்திரிச்சு ஓடுனானே அந்த விக்னேஷா? எதுக்கு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு? அன்னைக்கு அவர் நிலைமை அப்படி, இன்னைக்கு நம்ம நிலைமை வேற மாதிரி இருக்க. என்ன நிலைமை? அவசரமா கல்யாணம் பண்ண நினைக்காதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லிருப்பேன். தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு மகாவை போட்டு கஷ்டப்படுத்துறீங்க. தப்புதான்டா, எல்லாம் ஏன் தப்புதான். ஆனா வெளியே வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? மகா கல்யாணம் நடக்க வேணாமா? அதுக்காக ரோட்ல போறவனை கூட்டிட்டு வந்து கட்டிக்க சொல்வீங்களா? அவளும் கட்டிக்கணும் அப்படிதானே? அம்மா, அந்த விக்னேஷை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாரோ ஒருத்தருக்கு எப்படி மகாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? என்னம்மா ஜனனி நீ? விக்னேஷை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு?
பிரச்சனை ஆரம்பிச்சதே அவன் கிட்ட இருந்துதான். அவன் மட்டும் அன்னைக்கு எந்திரிச்சு ஓடாம இருந்ததா மகாவுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்குமா? பேச மறந்தா எப்படி? பதில் சொல்லுங்க. ஒன்னும் யோசிக்காம எப்படி மகா கிட்ட வந்து பேசி அவள ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுது உங்களால? கேட்டா பாசம் சொல்ல வேண்டியது, பாசம். ஜனனி சும்மா இரு. அப்பா ஒரு விஷயம் சொல்றாரு, அதை யோசிக்கலாம்ல. ஏய், உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ஏய், நீங்களா மகா பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவன பொம்மையா? இந்த 6 மாசத்துல எத்தனை தடவை இவ்வளவு அசிங்கப்படுத்திருப்பீங்க? இந்த கல்யாணத்துக்கு ஒவ்வொரு செகண்டும் மகா எப்படி பயந்துகிட்டு கவலையோட இருந்தான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாம் நீங்க பண்ண கூத்துதான். நடந்ததெல்லாம் பத்தாதுன்னு இப்ப அந்த விக்னேஷ் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றீங்க. முதல்ல விக்னேஷ் தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லி பேச வச்சுங்க. அதுக்கப்புறம் எவன் வேணா வந்தான். கடைசியில பிரபு, நேத்து ரிசப்ஷன் வரைக்கும் அவன், இன்னைக்கு மறுபடியும் விக்னேஷோட கல்யாணம் சொல்றீங்க. மகா பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அப்படிலாம் இல்லம்மா. அந்த விக்னேஷ் என்ன பிளானோட வந்திருக்கானே இப்போ? அவனை கல்யாணம் பண்ணா மகா சந்தோஷமா இருப்பான்னு சொல்ல முடியுமா உங்களால? சின்ன பிள்ளைங்க டிராமா விட ரொம்ப கேவலமா இருக்கு. உங்க மேல இவளுக்கு பாசம் இருக்கு. உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நீங்க சொல்றதெல்லாம் கேக்குற அவ. அதுக்காக ஒரு ஃபீலிங்கும் இல்லாத பொம்மை நினைச்சிட்டு இருக்கீங்களா அவள? இதுக்கு நீங்க அவளுக்கு கல்யாணமே பண்ணாம இருக்கலாம். புரியல ஜனனி, இந்த கல்யாணம் நிக்க கூடாது, எப்படியாவது நடக்கணும்னு நீ தானே சொன்ன. இப்போ அப்படிதான் நினைக்கிறேன். அப்புறம் ஏன் விக்னேஷ் பத்தி மாமா பேசணுப்போ வேணான்னு சொன்ன? நீ அவர் மாதிரி பேசுறத பார்த்தேன். விக்னேஷும் வேணா, கல்யாணம் நடக்கணும்னா எப்படி ஜனனி? புரியல ஜனனி. எனக்கும் தெரியல பாரதி. இன்னைக்கு மட்டும் கல்யாணம் நடக்கலன்னா மகா தாங்க மாட்டா. அதுக்காக விக்னேஷ் மாதிரி ஒருத்தனுக்கு எப்படி? யோசிச்சு பாரு பாரதி. இன்னைக்கு இவ்வளவு தைரியமா அப்பா கிட்ட மகாவா கல்யாணம் படிக்கிறேன்னு பேசிருக்கான். இந்த தைரியம் அன்னைக்கே ஏன் வரல? அவங்க அம்மா சொன்னதும் நிச்சயத்தை நிறுத்திட்டு அவங்க எந்திரிச்சு போகணும். அவங்க அந்த பயத்தினால கூட அப்படி பேசிருக்கலாம்ல. என்னால நம்ப முடியல பாரதி. சரி, அதை விடு. அதுக்கப்புறம் பிசினஸ்ல அந்த சந்திரன் டார்ச்சர் கொடுக்கறாருன்னு நீ தானே சொன்ன. அப்பா கிட்ட இருந்து பாதி ரெஸ்டாரண்ட்ஸ் வாங்கிக்கிட்டு ஏதோ கணக்கு காட்டி இன்னும் பணம் வேணும்னு டார்ச்சர் பண்ணாரா இல்லையா அவரு? அப்பாவுக்கும் சந்திரன் ஃபேமிலிக்கும் பிசினஸ் டேர்ம்ஸ் சரியில்லை. பர்சனல் ரிலேஷன்ஷிப் நல்லா இல்ல. கல்யாணத்துக்கும் நாம அவங்களை இன்வைட் பண்ணவே இல்ல. இப்ப என்னடான்னா அந்த விக்னேஷ் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். உன்னால நம்ப முடியுதா இதெல்லாம்? இது எல்லாமே சொல்லி வச்சு நடந்த மாதிரி இல்ல பாரதி. எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. இத பத்திலாம் நான் யோசிக்கவே இல்லை ஜனனி. யோசிக்கணும் பாரதி. இது மகாவோட கல்யாண விஷயம். இரு, வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாரு, வந்த வேலை முடிஞ்சா அப்படியே கிளம்பிட்டே இருக்கணும். கல்யாணம்னு ஏதாவது நினைச்சா அப்புறம் நான் சொன்னதுதான் விக்னேஷ். நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். கழுத்தை பிடிச்சு தள்ளி வெளியில போன்னு சொன்னார்ல, இப்ப பட்டாதான் புரியும். என்ன பிளானோட தான் வந்தீங்களா மொத்த குடும்பமும்? கல்யாணம் நான் கஷ்டப்படுறத பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே. அப்படியே கிளம்ப வேண்டியதானே? அப்புறம் நான் நின்னுக்கிட்டு பாரதி, நீங்க தப்பா நினைச்சிட்டு பேசுறீங்க. இப்பதான் சரியா தெரிஞ்சுக்கிட்டு பேசுறேன். அன்னைக்கு எங்க மகா வேணாம்னு சொல்லிட்டு போனே நீ. உன்னாலதான் அவளுக்கு இவ்வளவு கஷ்டமும். மகாவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன்ல. நீ கேட்டா இந்த அப்படின்னு கொடுத்துருவோமா? அவ பொண்ணு. நீ தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு அவனும் பொம்மை இல்ல. கல்யாணம் நின்னு போனதுக்கு அப்புறமும் திமிருக்கு குறைச்சல் இல்ல பாருங்க. ஆமா, கல்யாணம் நின்னு போச்சுதான். மறுபடியும் இன்னைக்கே நடத்துவோம். இல்ல இன்னும் 2 வருஷம் கழிச்சு நடத்துவோம். அத பத்தி உங்களுக்கு என்ன? மகா உங்க வீட்டுக்கு கூட்டு போய் நீங்க போல நினைச்ச டிராமாலாம் இனி நடக்காது. நீங்க தப்பா நினைச்சிட்டு பேசுறீங்க. ப்ளீஸ். இப்பதான் சரியா புரிஞ்சுட்டு பேசுறேன். அன்னைக்கு நிச்சயத்துல இருந்து பாதி எந்திரிச்சு போய் எங்களை ஃபூல் ஆக்குன. இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இன்னொரு டிராமாவா? அது நடக்காது. யாரும் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்க பாரதி. பொறுமையா இருந்தா
என்ன வேணாலும் பேசிடுவியா நீ? இதுக்கெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டியிருக்கும் பாரதி. உங்களால எங்க மாமா நிறைய அனுபவிச்சிட்டாரு. நிச்சயத்தை நிறுத்துவீங்க, பின்னாடியே கல்யாணம் காட்டி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிப்பீங்க. இங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு நாடகம் ஆடுவீங்க. இதை நான் நம்பணுமா? பாரதி ப்ளீஸ், மகாவை எனக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கு. சந்தோஷம். ஆனா மகாவுக்கு உன்னை பிடிக்கல. அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்ல. கிளம்புறியா? அசிங்கப்பட்டது பத்தாதா? நல்லது நினைச்ச உனக்கு கிடைச்சது பத்தியா? இன்னும் என்னடா நின்னுட்டு இருக்க? வா. நான் வேணா மகா கிட்ட பேசுறேன் ப்ளீஸ். நீங்க தேவலன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் நான் மகாட்ட பேச்சு. நீங்களா வெளியில கிளம்புனா நல்லது. இல்ல போடா. பண்றது? ஏதாவது பண்ண வேணாமாப்பா? என்னமா பண்ண சொல்ற? நம்ம ஃபிக்ஸ் பண்ண முகூர்த்தத்துக்கு இன்னும் 1 hour தான் இருக்கு. ஏதாவது பண்ணலனா கஷ்டம்பா. ஹாய் மதி, எப்படி இருக்கீங்க? என்ன மதி இங்க வந்து நின்னா எப்படி? வாசல்ல போய் நிக்க வேணாமா? வர்றவங்கள வான்னு கேக்குறதுக்கு ஆள் இல்ல. தப்பா நினைக்க மாட்டாங்களா? பாரதி நீனானே. அவன் எங்க இருக்கான்? அவனையும் காணோம். சரி, நான் பாத்துக்கிறேன். சரிமா, என்னாச்சு? என்ன மதி, ஏதாவது பிரச்சனையா? இல்லையே. ஏன் நீங்களே குடி குடி பேசிக்கிறீங்க? யாரும் கிளம்புன மாதிரியும் தெரியல. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. மாப்பிள்ளை சைடு ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா? அதெல்லாம் இல்ல, நீங்க போங்க, நான் வந்துடுறேன். ஓகே மதி, அப்ப நான் கிளம்புறேன். வாமா. அப்பா, வந்தவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது பண்ணலன்னா கஷ்டம்பா. சொன்ன மாதிரி மகா கல்யாணம் நடக்கணும். இல்லனா கல்யாணம் நின்னு போச்சுன்னு எல்லார்கிட்டயும் சொல்லணும். இந்த 2 ஆப்ஷன் தான் நம்ம கிட்ட இருக்குப்பா. ஆமா, கல்யாணம் நின்னு போச்சுன்னு போய் சொல்லு. வந்தவங்க எல்லாம் கார் துப்பிட்டு போட்டோம். எங்க பொண்ணத்தான் உயிரோட வச்சு பாத்துக்க முடியல. பெத்த பிள்ளைங்களுக்காவது நல்லது பண்ண முடியாதா? எல்லா பிள்ளைங்களையும் நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேனே, கொடுத்துருக்க கூடாது? மாலை கண்ணீருமா இப்படி நிக்கத்தான் கூட்டிட்டு வந்தீங்களா? பாட்டி, இதுல அப்பா என்ன பண்ணாருன்னு அவரை திட்டுறீங்க? பிள்ளைங்களை வளர்க்கறதுனா கேட்டதை வாங்கி கொடுக்கறதும், நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு வெளியில கூட்டிட்டு போறது இல்ல. அவங்கள வாழ வச்சு பாக்கணும். ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தா பரவாயில்ல, எப்படியும் பொழைச்சு கொண்டு விட்டுடலாம். 5 பொம்பளை பிள்ளைங்க வேற. ஏற்கனவே 3 கல்யாண பேச்சு வந்து நின்னு போன பொண்ணு அவ. இப்ப மணமேடை வரைக்கும் அவளை கூட்டிட்டு வந்து கல்யாணம் நின்னு போச்சுன்னு மூலையில உட்கார வச்சாச்சு. என் பொண்ணு எங்க இருந்தா பார்த்து கண்ணீர் வடிப்பாளே. செத்த பிறகு அவளுக்கு நிம்மதி கொடுக்க முடியாத உன்னால? பாட்டி ப்ளீஸ், இப்ப எங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் சொல்லி என்ன ஆக போகுது? அடுத்து என்ன பண்ணணும்னு தானே யோசிக்கணும். ஆம்பளையால புள்ள வளர்க்க முடியாதான்னு பெரிய பம்மாத்துல கூட்டிட்டு வந்தார்ல, எதுல வந்து நிக்குது பாரு. சுபா கல்யாணம் தான் எப்படி இல்லாம நடந்து போச்சு. இப்ப மகா கல்யாணம் எப்படி வந்து நிக்குது பாரு. கல்யாணம் மேடு வரைக்கும் வந்த பொண்ணுக்கு இனி லேஸ்ல கல்யாணம் நடக்குமா? வந்தவன் போனவங்கிட்ட எல்லாம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கணுமே, முடியுமா நம்மளால? இனி எத்தனை பேர் முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு மகா போய் நிக்கணுமோ? ஐயோ பாட்டி ப்ளீஸ், அப்பாவே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்செட்டா இருக்காரு. நீங்க பாட்டுக்கு அவர் தப்பு சொன்னா எப்படி? ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமாண்டி, பொறுமையா இருக்க வேண்டிய நேரமா இது? எல்லாரும் போய் பொறுமையா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க. அங்க ஒருத்தி உட்கார்ந்து அழுவுறாளே, அவ அழட்டும். அவ தலையெழுத்து அப்படி இருந்தா நாம என்ன செய்யறது? அழட்டும், நல்லா அழட்டும். ஆளுகளை பார்க்க பயந்துகிட்டு இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு நின்னா எப்படி? போய் அப்பாவா லட்சணமா ஒருத்தர் இழுத்துட்டு வந்து குறிச்ச முகூர்த்தத்துல கல்யாணத்தை நடத்த பாருங்க.
பாட்டி இன்னும் 1 ஹவர்ல எப்படி மாப்பிள்ளைய பார்க்க முடியும்? மணமேடையில தாலி கட்ட நேரத்துல நின்ன கல்யாணம் எல்லாம் வேற மாப்பிள்ளையோட நடந்தது இல்லையா? என்ன பாட்டி இவ்ளோ அவசரமா மகாவி யாருக்காவது கல்யாணம் பண்ணி தர முடியுமா? அவளுக்கு பிடிக்க வேண்டாமா? ஆமா ஆமா, அவளுக்கு பிடிச்ச நடத்தின லட்சணம் தான் இப்ப பல்ல இழிச்சிட்டு இருக்க. இங்க பாருங்க, இவ சின்ன பிள்ளை புரியாம பேசிட்டு இருக்கா. உங்களுக்கு தெரியாது இல்ல, கல்யாணம் நின்ன கவலையில அவ ஏதாவது தப்பா முடிவெடுத்துட்டா எல்லாருக்கும் தானே நஷ்டம். 24 மணி நேரமும் கூட இருந்து அவளை பாத்துக்க முடியுமா? சரி, அவளை கூட பாத்துக்கலான்னு வையுங்க. அப்புறம் கல்யாணம் நடத்துறது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சீங்களா? நிச்சயம் நின்னு போனதுக்கே அவ அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டா. பேசாம சட்டு புட்டுன்னு யாரையாவது பார்த்து கல்யாணத்தை நடத்திடணும். வெளிய ஆளுங்க வந்துட்டாங்க, எல்லாம் அததுபடி நடக்கட்டும். இங்க நடக்கிறது வெளியில யாருக்கும் மூச்சு விடக்கூடாது. குறிச்ச முகூர்த்தத்துல குறிச்ச நேரத்துல மகா கல்யாணம் நடந்தாகணும். மாப்பிள்ளை எதுக்கு வெளியில தேடணும்? உங்களுக்கு தான் ஒரு அக்கா பையன் இருக்கான்ல, அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தலாம். யாரு? பாரதியா? ஆமா, அவனேதான். அவனை விட வேற நல்ல பையன் இப்ப எங்க கிடப்பான்? என்ன கேட்டா அவனை வச்சுக்கிட்டு வேற மாப்பிள்ளை பார்த்ததே தப்புன்னு சொல்லுவேன். சீக்கிரமா அவனை கிளப்பி வர சொல்லி இந்த கல்யாணத்தை முடிங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன எடுக்க வேண்டியதானே? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். யாரு? ஃப்ரெண்ட்ஸ் தான். இல்ல இங்க வரத பத்தி கேட்பாங்க, நான் என்ன சொல்றது? என்னால உங்களுக்குலாம் எவ்வளவு கஷ்டம். லூஸ் மாதிரி பேசாத. நாங்க எல்லாம் தான் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம். எங்க போற? தண்ணி குடிச்சிட்டு வரேன். தண்ணி தானே வேணும்? இந்திரா, நீ போய் எடுத்துட்டு வா. நீ உட்காரு. என்னம்மா நீ இப்படிலாம் பண்ற? என்னாச்சு? கத்தி எடுத்து கையை கட் பண்ண போயிட்டா.
நீ போய் அப்பா கூட்டிட்டு வா போ. மா ப்ளீஸ் மா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நாங்கெல்லாம் எப்படி? மா ப்ளீஸ் மா. என்னம்மா, அப்பா மேல உனக்கு நம்பிக்கை போயிடுச்சா? இல்லப்பா, என்னால உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? மகா, என்ன பேசுறடா? நீ எனக்கு கஷ்டமா? இப்பெல்லாம் யோசிக்கிறேன். சாரிப்பா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நல்லது பண்றேன்னு சொல்லி அப்ப நிறைய தப்பு பண்ணிட்டேன்டா. அப்ப மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன்னு எனக்கு தெரியும். அதை நான் காப்பாத்துறேன்டா, நான் காப்பாத்துறேன். உன் லைஃப் நான் போனா விட மாட்டேன், அப்ப விட மாட்டேன்டா. மா, அப்பாவை நம்புறியாடா? சொல்லுமா, நம்புறியா இல்லையா? நம்புறேன்ப்பா. ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் கொடு, அப்பா எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். இந்திரா, ஜனனி, மகா பார்த்துக்குங்க. அவளை விட்டு எங்கேயும் போவனா. இன்னைக்கு உன் கல்யாணம் நடக்கும், நடத்துறோம்.